ஒரு 12th செஞ்சுரி கதையில இருந்து இன்னைக்கு தேதியில அமெரிக்கால மாடர்ன் டெக்னாலஜி பயாலஜிக்கல் வெப்பன் இந்த மாதிரி விஷயத்த வரைக்கும் கனெக்ட் பண்ணி அதை சுவாரஸ்யமாவும் கிட்டத்தட்ட படம் முழுக்க எந்தவித டைவர்ஷனும் இல்லாம 2008 ஜூன் 13 வந்த படம் தான் தசாவதாரம். 2008 நான் ஒரு ஸ்கூல் பையன். அப்ப இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பு. ஏன்னா கயாஸ் தியரி அப்படின்ற ஒரு விஷயம் நான் ஸ்கூல் பையனா இருக்கும்போது எனக்கு நீ இதை படி அப்படின்னு சொல்லி ஒரு கயாஸ் தியரின்ற ஒரு ஹூக் வச்சிருப்பாரு. நம்ம எல்லாம் இப்போ ரீல்ஸ் இல்ல ஷார்ட்ஸ் பேசும்போது ஒரு ஹூக் வைப்போம். அவர் படத்திலேயே ஒரு ஹூக் வச்சிருப்பாரு. ஒரு படத்துல 10 அவதாரங்கள் 10 விதமா பார்க்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் வெவ்வேறு பாடி லாங்குவேஜ், வெவ்வேறு கேரக்டர்ஸ், வெவ்வேறு லாங்குவேஜஸ், அதாவது பேசுற விதம், டோனு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய விஷுவலைசேஷன் ட்ரீட் கொடுத்தது கமலஹாசன் சாரை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அடிச்சு சொல்ல முடியும். சோ இந்த படத்தை பத்தி கதை அப்படின்றது செகண்டரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய விஷயம் 12வது செஞ்சுரியில் நடக்கும். அதை இப்போ பயாலஜிக்கல் வெப்பனோட கனெக்ட் பண்ணி அது எப்படி ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பாரு. படத்துக்காக ஸ்பெஷலா கமலஹாசன் சார் கத்துக்கின விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப், எஸ்பெஷலா அதுல ஃபேஷியல் மசில் மூவ்மெண்ட்டுக்காக அவரு கத்துக்கின அந்த ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஐ அண்ட் பாடி லாங்குவேஜ்ல ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ல எப்படி வெளியே நம்ம காட்டணும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வாய்ஸ் மாடுலேஷன், அமெரிக்கன் ஆக்சென்ட், அப்புறம் தெலுங்கு ஸ்லாங்கு, பஞ்சாபி பாடி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஜப்பானீஸ் ஆக்சென்ட். ஆக்சுவலா அந்த ஜப்பானீஸ் ஆக்சென்ட்டுக்கு ஸ்பெஷலா ஒரு லைக் மியூசிக் ஆட் பண்ணி பேசுவாங்களாம், அது அவர் கத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ்னா என்ன, அப்புறம் பாடி லாங்குவேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, இதெல்லாம் தவிர்த்து ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேல்ல இருந்து ஃபீமேல், ஃபீமேல்ல இருந்து மேல் எப்படி பேசணும், எப்படி நம்ம பாடி லாங்குவேஜ்ல காட்டணும். இன்ஃபேக்ட் அந்த பார்ட்டி கேரக்டர்லாம் நெயில்டு, ஜார்ஜ் புஷ் கேரக்டர், இன்ஃபேக்ட் சோ இந்த பர்டிகுலர் படத்துல இதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் விஷயம் அவர் கத்துக்கினாரா இல்ல அது இயல்பாவே இருக்கணும் அப்படின்னு பேஷன்ஸ். ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்றது இப்ப பயங்கரமா ஃபேமஸ் ஆனாலும், இன்ஃபேக்ட் தாய் கேள்வியில கூட ராதிகா மேம் போட்டிருக்காங்க. பட் அப்போ 2008 ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போறதுக்கு கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்ல இருந்து 8 ஹவர்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு பொறுமையை கடைபிடிச்சு இன்னைக்கு தேதிக்கு தசாவதாரம் அப்படின்னு நம்ம சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அந்த 10 கேரக்டரா தான் இருக்கும். மீதி படத்துல எந்த ஒரு கேரக்டர்ஸும் நம்மளுக்கு பெருசா ஞாபகம் வராது. ஏன்னா முழுக்க முழுக்க கமலஹாசன் சார் தான் இருப்பாரு. சோ இந்த படத்தை பார்த்து தியேட்டர்ல ரசிச்சவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பர்டிகுலர் தமிழ் சினிமாவை எப்பவுமே வேக்கும் வகையில நம்மளை பார்க்க வச்சுட்டு இருக்க கமல்ஹாசன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். கமல்ஹாசன் சார் ஃபேன்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபேவரட் சீன் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் அண்ட் ரெகுலர் ஃபேக்ட்ஸுக்கு கார்த்திக் ரவிச்சந்திரன் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.